வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். அருணாச்சல ஐயா அதாவது சின்ன சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறோம். சரிங்களா? நான் இப்பொழுது நான் பேசி கொண்டிருந்தால் இப்போ வரவங்களாம் கேட்கறதுலாம் காதில் கேட்டு விட்டு போடுங்க. அதனால் நம்ம சொல்ல வர கருத்தை நான் உங்களுக்கு செராக்ஸ் போட்டு வந்திருக்கேன். இதில் ஆளுக்கு ஒரு காப்பி வச்சுக்கோங்க. அந்த லக்கணத்துலேருந்து நான் சொல்லக்கூடிய பலனை நேராக பார்த்துக்குங்க. வீட்லேயும் போய் கேட்டுக்குங்க. எல்லாத்துக்கும் கொடுங்க ஆளுக்கு. நீங்கள் நான் சொல்கிறது நீங்கள் கேட்டுக்கிட்டு சும்மா காற்றுல விட்டு போகாமல் ஏதோ ஒரு 2 வார்த்தை உங்களுக்கு போய் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் செராக்ஸ் போட்டேன். நான் 50 காப்பி போட்டேங்க. இப்போ எல்லாம் கூட்டம் கலைஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடச்சிது, மிக பெருசு. அதாகப்பட்டது இந்த சோழ கருத்தரங்கு ஏன் நடந்து கொண்டிருக்கிறது, எதற்காக தலைவர்களை எல்லாம் முயற்சி செய்து இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள், எதற்காக செய்கிறார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கோகு அவர்கள் என்னுடைய நட்சத்திரம் பூரட்டாதின்னு கேட்டார். பூரட்டாதி என்று சொன்ன உடனே என்னை கர்ணன் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லாம் புரியுதுங்களா? என்னுடைய நட்சத்திரத்தின்படி நான் கர்ணன் என்று சொல்லிவிட்டார். அப்போ கர்ணனுக்கு என்ன ஒரு அடிப்படை என்று சொன்னால், இந்த உயிரெழுத்துக்கள் 12க்கும் ஒரு விளக்கம் சொல்கிறேன். அது வேணும்னா உங்களுக்கு அடுத்த மீட்டிங்கில் சொல்கிறேன், இல்லை எழுதி கூட கொடுத்துட்றேன். இதே மாதிரி ஆ என்ற எழுத்து, அந்த உயிரெழுத்துக்கள் 12. ஆ என்ற எழுத்து அறத்தில் மிகுந்தவன் தர்மன், வேற ஆள் இல்லை. ஆண்மையில் மிகுந்தவன் பரசுராமன், அவன் வீரமுள்ளவன். இன்பத்தை துறந்தவர் பீஷ்மர், அது தெரியும். ஈகையில் மிகுந்தவன் கர்ணன், அதுவும் தெரியும். உண்மை பேசுவோன் ஹரிச்சந்திரன், ஊக்கத்தை கைவிடாதவன் துருவன், எதிரிக்கு அஞ்சாதவன் விஜயன், ஏழ்மையிலும் இறைவனின் நண்பன் குசேலன், ஐயமிட்டு உண்பவன் சிறுதுண்டன், ஒழுக்கத்தில் சிறந்தவன் ஸ்ரீராமன், ஓதுவதில் சிறந்தவள் அவ்வை, அவ்வையம் பேசல் என்பவர் வள்ளுவர். குற்றம் பேசாது செய்யாது என்று சொன்னவர் வள்ளுவர். இந்த 12 உயிரெழுத்துகளுக்கும் இந்த 12 பெயர்களை நான் வரிசைப்படுத்தினேன். அது நான் ஆசிரியராக இருக்கும் பொழுதே தெருக்கூத்தாடினவன். நான் இப்பொழுது பார்த்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு குள்ளமாக ஒரு வாத்தியார் வந்திருக்கான்னு தெரியும், வாத்தியார் தான். ஆனால் திருக்கூத்திலேயும் இந்த ஈஸ்வரன், அர்ஜுனன், கிருஷ்ணன் போய் பாரதத்திலே பெரிய வேடங்கள் இட்டு நடித்ததால் அந்த கேரக்டர், அந்த பழக்க வழக்கம் படிச்சுட்டா தான் அங்கே பேச முடியும். ஒரு சபையிலே போய் சார் பேசாதீங்க, ஒரு சபையிலே போய் பேசுவதற்கு விஷயம் தெரிந்தவன் தான் பேச முடியும். ஆகினால் இதை நான் கோர்வுபடுத்தி அங்கே பேசுவேன். அப்படி பேசிட்ட ஒரு இன்பத்தில் ஈகையில் மிகுந்தவன் கர்ணன், அவர் என்னை கர்ணன் என்று சொல்லிவிட்டார். அதே போல் இந்த மீட்டிங் நடத்துகிறவங்களும் இங்கே என்னை போல் வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் ஜான்பவான்களும் எதற்காக இங்கே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, கர்ணனை போல் தான தர்மம் செய்வதில் அவன் நல்லவர் அப்படின்னு சொல்லி தான் படிச்சிருக்கோம். அவனுடைய உயிர் போகாமல் இருந்ததுக்கு கிருஷ்ணமூர்த்தியை அவர்கிட்ட அவன் செய்த தர்மத்தை தானம் வாங்குகிறான். அதை வாங்கினா தான் உயிர் போகும். அதற்காக ஒரு வேடமிட்டு ஐயா ஒன்று என்ன நடக்குது ஒன்றுன்னு இல்லையா, நீங்கள் செய்த தான தர்மம் புண்ணியம் இருக்குதா, அது எனக்கு வர்றதுக்கு தானம் கூடியான்னு கேட்டோம். அவர் அந்த தானத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான் கர்ணனிட்டு உள்ள ஒரே புகழ், இந்த ஒரு வார்த்தை தான். ஐயா, நான் பெற்ற தான தர்மங்கள் உனக்கு கொடுக்கிறேன், நான் தர்மம் செய்கிறேன், அதனால் வரக்கூடிய நன்மையும் நீ எடுத்துக்கிறான். இதுதான் அங்கே கேரக்டர். நான் செய்த தான தர்மங்களை நீங்கள் கேட்கிறீர்கள், சரி நான் தருகிறேன். ஆனால் அப்படி நான் தான தர்மம் செய்கிற பொழுது எனக்கு அதனால் வரக்கூடிய புண்ணியம் வரும் இல்லையா, அதையும் நீ எடுத்துக்கொள்ளணும். அப்போ தேவரை விட ஆண்டவன் கை கீழே இருக்கு, அவர் கை மேலே இருக்கு. அதான்
அப்படி என்று சொன்னார். அதுபோல் நாங்கள் ஆசிரியர்கள் நாங்கள்லாம் படித்து உங்கள்கிட்ட பாடம் நடத்த வந்திருக்கிறோம்னா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கர்ணனுக்கு போல் போய் சேர்த்துமே, நம்முடைய கல்விகள் உங்களுக்கு போய் சேர்த்துமே, அப்படி என்று தான் நாங்கள் இங்கே வந்து உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கற்றதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த மைக்கு கொஞ்சம் முன்னால் நிற்க வச்ச மாதிரி தான் நல்லாயிருக்கும். எப்பயுமே அது பழக்கம். ஆகையினால் நான் பேசுவது, நான் பெரிய எழுத்தாளர், ஆசிரியர் வேலை, பெரிய ஓவியர், பெரிய ட்ராமா நடிகர், பெரிய தெருக்கூத்து ஆற்றல், ஊர் கூட போய் ஆற்றலில் தெருக்கூத்து ஆடியர், அப்புறம் பள்ளிக்கூடத்து வாத்தியார், அதுலேயும் எல்லாவற்றிலையும் திறமை பெற்று பேர் வாங்கி கொண்டு வந்தேன். கடைசியில் இந்த ஜோதிடத்தையும் அவர் கையில் எடுத்தேன். அவர் சொன்னார், நீ வந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லுகிறாய், உனக்கு ராகுகள் ஒன்றும் தீங்கு செய்யாது, நன்மை செய்யணும். ஆமாம், என்னுடைய வாத்தியார் வேலை வந்துட்டு இருக்கும் பொழுது கடைசி ஒரு 7 ஆண்டோடு இந்த 58 முடியுது. அந்த முடிகிற ஒரு 7 வருஷம்தான் இந்த ஜோதிடத்தை மேலே பற்று வந்து இந்த கேதுவால் தான் இந்த ஜோதிடத்தை நான் படித்து கொண்டேன். அப்படி இந்த 7 வருஷம் படித்து விட்டு மறுபடி சுக்கர திசை 20 ஆண்டு காலம் நான் ஜோதிடம் சொல்லுவது, சோழ வகுப்பு மெட்ராஸு, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை எல்லா இடங்களுக்கும் போய் சோழ கிளாஸ் நடத்தியிருக்கிறேன். அதுபோல் அங்கே ஆசிரியராக சொல்லி கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் அந்த இதில் முக்கியமான பொருளை நான் மீட்டிங்கில் பேச வந்தால் ஒரு சில டைமில் வாய்ப்பு கிடைச்சி விட்டால் வாரி விசிறுவேன் இந்த கூட்டத்தை பார்த்து. ஆனால் இப்பொழுது ஆசிரியர் என்பதால் அதை விட்டு கொடுக்காமல் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் 10 பேர் இருந்தாலும் போதும் என்ற பாவனையில் நான் தோல்வி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் முக்கியமாக நான் இன்றைக்கி பேச வந்தது என்னவென்றால், எத்தனையோ விஷயங்களை எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இதையும் நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த பாவம் அங்கே இருந்தால் அப்படி, அந்த பாவம் அங்கே இருந்தால் அப்படி, என்னென்னமோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம அது தேவைப்படுது. ஆனால் அது எல்லாம் புக்கில் படித்து இருப்பீர்கள். இதை பற்றி நான் ஒரு நல்ல தெளிவாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். சார் குரம் பார்த்தார். எல்லாம் ஜோதிடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களே இந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறார்கள். மீட்டிங்லேயே பல பேர் வாங்கியிருக்கிறார்கள். அதில் மாதிரிக்கு ஒன்று தான் கொண்டு வந்தேன். நான் என்னால் தூக்க முடியல, ஏன்னா பெரிய புக்காக போட்டுவிட்டேன். சரி, இருக்கட்டும். அதிலே இன்று நான் நடத்தக்கூடிய பாடம் என்னவென்றால், எத்தனை விஷயங்களை பார்த்தாலும் ஜாதகத்தை எடுத்தவுடனே இவனுக்கு என்ன யோகம் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அது பெரிய பெரிய யோகம் நிறைய இருக்குது. அது எல்லாம் உங்களை போட்டு நான் குழப்ப தயாராக இல்லை. ஒரு 12 ராசிக்கும் ஒரு யோகத்தை நான் எதிர்க்கிறேன். அது என்ன யோகம் என்றால் சாதாரண யோகம் இல்லை. ஒரு வற்றாத ஜீவநதி யோகம். வற்றாத ஜீவநதி யோகம்னா தண்ணி ஒத்துமா, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுபோல் இந்த சாதாரண ஒரு பாடத்தை தான் நடத்திருக்கிறேன். அது ஒருத்தன் ஜாதகத்தில் இருந்தால் அவன் பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் அவன் வற்றாத ஜீவனியாக வாழ்ந்து கொண்டிருப்பான். அந்த யோகம் அவனுக்கு வேலை செய்யும். இதுதான் உங்களுக்கு பாடம். இப்போ அதில் பாருங்கள், மேச ராசிக்கு யோகம் தரக்கூடிய கிரகம் 4ஆவது வீட்டிலே குருவும் சந்திரனும். குரு உச்சம், சந்திரன் ஆட்சி. அப்போ இவர்கள் 4 பேரும் யாருன்னா 9 குடைவரும் 4 குடைவரும் ஒன்று சேர்ந்தார். ஆகையினால் இது குரு சந்திர யோகம். அதாவது 4, 9 சேர்ந்தால் சுக பாக்கியாதிபதி யோகம். இப்படி ஒரு யோகம் இந்த ஜாதகத்து ஒருத்தனுக்கு இருந்துவிட்டால் அவன் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை நடத்துவான் என்பதை தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது ரிஷப லக்னத்திற்கு, அதே லக்னத்துக்கு 3இல் பாருங்கள், சூரியன், புதன், சுக்கிரன். சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதன் ஆதித்ய யோகம். அவன் படித்து ஒரு பட்டம் பெற்று அதனால் தொழில் செய்து அவன் வாழ்வான். அடுத்தது இது புதன் ஆதித்ய யோகம். 4க்கும் 5 கிரகம் சுகாதிபதி யோகம். அடுத்தது 6, 5 கிரகம் லக்கண பஞ்சமாதி யோகம் என்று பேரும்.
ஆகையினால் இந்த அமைப்பு இருந்து விட்டால் அவனுக்கும் கடைசி காலம் வரைக்கும் செல்வம் செல்வாக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பது ஒரு விதி. மூன்றாவது மிதுன லக்னம். அது பாருங்கள், மிதுன லக்னத்திலே புதனும் சுக்கிரனும். அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு மிதுன லக்னக்காரனுக்கு இந்த சூரியன், இந்த சுக்கிரனும் புதனும் அந்த லக்னத்திலே இருந்து விட்டால் அங்கே புதன் ஆட்சி. சுக்கிரன் 5வது வீட்டுக்குடைய கிரகம். அவர் வந்து அங்கே சேர்ந்திருக்கிறார். 4 கூடையவன் புதன், 5 கூடையவன் சுக்கிரன். பிறகு மால் யோகம், பத்திரை யோகம், 4 பாக்கியாதிபதி யோகம். இந்த யோகம் இருக்கிறவன் கஷ்டமில்லாமல் இருப்பான். அடுத்து கடக லக்னம். கடக லக்னத்திலே குரு சந்திரன், 7ல் பாருங்கள் செவ்வாய். செவ்வாய் வந்து லக்னத்தை பார்க்கிறார். அப்போ லக்னத்தை பார்த்தால் சந்திரன் செவ்வாயை பார்த்தால் சந்திர மங்கள யோகம். குரு செவ்வாயை பார்த்தால் தர்ம கர்மாதிபதி யோகம், சந்திர மங்கள யோகம், குரு சந்திர யோகம். அந்த செவ்வாய் பாருங்கள் 10 குடையவர், குரு வந்து 9 குடையவர். அப்போ 9 குடையவரும் 10 குடையவரும் நேராக பார்ப்பதால் அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் என்று வருகிறது. ஆக கடக லக்னத்திற்கு இப்படி ஒரு கிரகம் இருந்தால் நாம் பார்த்தவனே வாழ்க்கை நாள் பூரா கஷ்டமில்லாமல் இருப்பாய் என்று நாம் கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்தது சிம்ம லக்னத்திற்கு. சிம்ம லக்னத்திற்கு லக்னத்துக்கு 10லே போய் சுக்கிரனும் செவ்வாயும். லக்னத்துக்கு 10லே சுக்கிரனும் செவ்வாயும். அது தர்ம கர்மாதிபதி யோகம். பிறகு மங்கள யோகம், மாளவியா யோகம். ஆக 10ஆம் இடம் தர்ம கர்மாதிபதி யோகம் வந்துவிட்டாலே அவனுக்கு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை அமையும் என்பதை தெரிந்து கொள்ளணும். நான் சிம்ம லக்னம் தான், ஆனால் இந்த மாதிரி சேராமல் 2வது வீட்டில் வந்து இருக்கிறாங்க. செவ்வாயும் என்னடா 2வது வீட்டிலே செவ்வாயும் சுக்கிரன் 2வது வீட்டில். அங்கேயும் என்ன ஆகி போச்சுன்னா சூரியன் ஆட்சி பெற்றதால் அது நீச்ச பங்க ராஜயோகம்னு வந்துருச்சு, தர்ம கர்மாதிபதி யோகம்னு வந்துருச்சு. அப்படி ஒரு கிரகம் அங்கே நீச்சமானதால் தான் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு பெரிய யோகம் செய்யல. ஆனால் நான் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை பணம் வந்து கொண்டே இருக்கிறது. வாத்தியாரான்னு இப்போ பென்ஷன் ஒரு 40,000 வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமா, இப்போ 20-30 வருஷத்தில் ஜோசியம் வந்துட்டுல, நீங்கள் இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரிலாம் நான் ஜோசியம் பேச மாட்டேன். அவங்க வந்த உடனே என்ன வந்திருக்காங்க அப்படி ஒரு கேள்வியும் கேட்கலாம், தப்பு இல்லை. இல்லை நாமளாக யூகித்து சொல்லலாம். ஏன்னா அந்த திசா புத்தி போட்டு வரோம்ல, அதை பார்த்து சொல்லலாம். அப்படி வந்த நேரத்துக்கு உண்டான பலனை சொல்லி அந்த திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையெல்லாம் பேசும்போது அவர்கள் என்னை பாராட்டுவார்கள். அப்படிப்பட்ட நான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வந்ததால் ஓரளவுக்கு இவ்வளவு இதிலையும் திறமையாக வந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் முன்னால் இங்கே உட்கார வைத்த அழகு பார்க்கிறது. இது ஒருத்தன் ஜாதகத்தில் இருந்தால் நன்மை. அடுத்தது கன்னி லக்னத்திற்கு லக்னத்திலே புதனும் சுக்கிரன் இருக்கிறார். 2வது வீட்டுக்குடையவன், 1வது வீட்டுக்குடையவன். இவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்திருப்பதால் அது பாருங்கள், அதுக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும். இங்கே சுக்கிரனும் புதனும் ஒன்று சேர்ந்ததால் தர்ம கர்மாதிபதி யோகம், பாக்கியாதிபதி யோகம் அங்கே ஒருவனுக்கு வேலை செய்யும். இவனெல்லாம் கஷ்டமில்லாமல் இருப்பான். இந்த 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு அதிகமாக போட்டுவிட்டு 4-5 கிரகத்தை போட்டுக்கிட்டு உங்களுக்கு குழப்பல. இந்த 2 கிரகம் 3 கிரகம் இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு துணையாக இருக்கும். அடுத்தது துலா ராசிக்கு லக்னத்துக்கு 7ல் பாருங்கள் செவ்வாயும் சந்திரனும். அங்கே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருப்பதால் சந்திர மங்கள யோகம். அதில் பாருங்கள் 10ஆம் ஆதி வந்து சந்திரன், அவர் தனக்கு 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருப்பதால் அங்கே தொழில் மேன்மையாக இருக்கும் அந்த யோகம். அதாவது 10ஆம் ஆதி 10ஆம் இடத்தையே மாதிரி திரும்பி போய் பார்ப்பதால் ஒரு யோகம். அடுத்தது விருச்சக லக்னத்திலே சந்திரனும் செவ்வாய் இருக்கிறார்கள். 7லே குருவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அப்படி இருப்பதால்
சந்திரனை குரு பார்ப்பதால் குருமங்கள யோகம். அடுத்தது அதாவது புதன் ஆதித்யா யோகம். இது 8ல் வந்துங்க சூரியன் புதன். சந்திரன் மங்கள யோகம், புதன் ஆதித்யா யோகம், கசகேசரி யோகம். அதாவது சந்திரனுக்கு 7லே குரு இருந்தால் அது கசகேசரி யோகம். அப்புறம் நீச்சபங்க ராஜயோகம். இந்த 8ல் வந்து சூரியனும் புதன் இருப்பால் விபரீத ராஜயோகம். இத்தனை யோகங்களும் அந்த விருச்சிக லக்னக்காரருக்கு இதை பார்த்த உடனே ஏதாவது 2 கிரகம் இருந்துட்டா கூட அவனுக்கு யோகம் இருக்குது என்று கரெக்டாக சொல்லிவிடலாம். அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு பாருங்கள், இது பாருங்கள் 12ல் செவ்வாயும் 12ல் சந்திரன். இங்கே சந்திரன் நீச்சம், செவ்வாய் ஆட்சி. அப்போ நீச்ச பங்க ராஜயோகம் இல்லையா. ரெண்டாவது 12ஆம் இடத்திலே 2 பேரும் சேர்ந்ததால் விபரீத ராஜயோகமும் நடக்கும் என்று சொல்லலாம். கெட்டுப்போன மாதிரி தான் தெரியுது, அது அவ்வளோ பெரிய யோகத்தை செய்யும் என்பதை தெரிஞ்சுக்கணும். மகர லக்னத்திற்கு பாருங்கள் 10ல் சுக்கிரன் புதன். 10ல் சுக்கிரன் புதன். அப்போ 9 கோடியும் 10 கோடியும் சேர்ந்து விட்டதால் தர்ம கர்ணாதிபதி யோகம் என்கிறது. அடுத்து பிறகு மால் யோகம், 5, 9 பாக்கியாதிபதி யோகம். இவ்வளவு யோகங்கள் இருப்பதால் அந்த 2 கிரகம் தான் அவனுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கிறது. அடுத்து கும்பராசிக்கும் இதில் பாருங்கள் வேடிக்கை, 12ல் போய் செவ்வாயும் சந்திரனும் 12ல் பெரிய ஸ்தானத்தில். ஆனால் அது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறது. 12ல் போனால் விபரீத ராஜயோகம். சந்திரனை கூட சேர்ந்ததால் செவ்வாய் சந்திரன் மங்கள யோகத்தையும் கொடுக்கிறது. அடுத்தது மீனராசி. மீனராசியில் மீனத்திலே குருவும் சந்திரனும். இங்கே கடகத்திலேயும் குருவும் சந்திரன், அங்கே மீனத்திலே குரு சந்திரன். அப்படி இருப்பதால் குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம், தர்ம கர்ணாதிபதி யோகம். ஏன்னா 9 கூடியவர் செவ்வாயும், சரி 9 கூடியவர், சரிங்க எங்கடா போடுங்க 3ஆம் இடம் சார். தர்ம கர்மாதிபதி யோகம்னு போட்டிருக்கேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 6. அதாவது குருவும் சந்திரனும் கூடியது காரணத்தினால் அது குரு சந்திர யோகம், கசகேசரி யோகம் என்றும் சொல்லலாம். இப்படியும் இந்த 2 கிரகத்தை வைத்து ஒரு ஜாதகனுக்கு இந்த யோகம் இருந்து விட்டால் அந்த ஜாதகனுக்கு தெளிவாக நாம் பேசலாம். உனக்கு இந்த யோகம் இருக்குப்பா, நீ நல்லா இருப்ப. எப்போ வரும்? அந்த கிரகத்தினுடைய ஆட்சி உச்சம் பெற்ற காலத்தில், அதாவது அது ஆட்சி பெறுங்காலத்தில், திசையோ புத்தியோ அந்த காலத்தில் அவனுக்கு அந்த யோகம் நடக்கும் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். மீண்டும் நான் சந்திக்கும் பொழுது இன்னும் ஏராளமான சில விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அவைகள் எல்லாம் இது போல் ஒரு மீட்டிங்கில் வந்து பேச முடியவில்லை. ஏன்னா எல்லோரும் வருகிறார்கள், எல்லோரும் பேசணும்னு சொல்கிறார்கள். ஆகையினால் போட்டி ஏற்படுகிறது. ஆக கால நேரம் கருதி என்னுடைய பாடத்தை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா தங்க அருணாசலம் ஐயா அவர்கள் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கார்கள். அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலுடன் நிறுவனத்தின் சார்பாக அவருக்கு பொன்னாடை போர்த்த திரு ஆறுமுக ஐயா அவர்களை அழைக்கின்றேன். நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் குரு சந்திர யோகத்தை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், புது கலர்லேயே துணி கட்டிக்கலாம். ஆமாம், அது பிரபஞ்சம் அப்படி அமைக்குது ஐயா உங்களுக்கு.